வணக்கம் ருத்ரோ ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு ராசியில பிறந்தவங்கன்னா தான் உங்களுக்கு மிக முக்கியமான ராசி அதிபதி லக்னாதிபதியாக யார் வருகிறான்னு பார்த்தா குரு, வியாழன் என்று சொல்லப்படுகிற குரு பகவான், இங்கிலீஷ்ல ஜூபிட்டர்னு சொல்றோம். அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே பிரசித்தமான ஒரு சுபகிரகம், நம்பர் 1 சுபகிரகம். அந்த குரு மட்டும் இல்லைன்னா நம்ம உலகம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காது, குரோத் இருக்காது, பணம் இருக்காது, நிதி இருக்காது, குழந்தைகள் இருக்க மாட்டாங்க, உயிர் இருக்காது. ஸோ சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய அந்த இரட்டிப்பாக பிரதிபலிக்கக்கூடிய அந்த கிரகம்தான் சுப கிரகத்திலேயே முதன்மையான கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு. அதுக்கு அடுத்ததுதான் சுக்கிரன், புதன், அதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன். அப்புறம் அந்த எந்த மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளியை பொறுத்து சந்திரனோட ஒளி கம்மியாகுது அதிகமாகுதுங்கிறது பார்ப்போம். ஸோ ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகமாகிய குரு தான் லக்ன அதிபதியாகவும் ராசி அதிபதியாக வரும்பொழுது அந்த குரு ஜாதகத்துல நீங்க பிறக்கிறப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற பொறுத்து உங்க வாழ்க்கை தரம், உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய நேச்சுரல் டெண்டன்சி, உங்களுடைய பர்சனாலிட்டி, கேரக்டர், உடல் நலம் எல்லாமே இருக்க போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குரு ராசியிலேயே லக்னத்திலேயே தனுசிலே இருக்கும்பொழுது உங்க லக்னம் அதிக பலம் பெற்று உன்னமே வாழ்க்கையில திடமா வாழ போறீங்கன்னு அர்த்தம். குரு மகரத்துல நீச்சமாகும் பொழுது அது நீச்ச பங்கம் ஆகுதா, அது வேற இழந்த ஒளியை பெறுகிறதான்னு பார்க்கணும். அப்ப பொறுத்துதான் அதோட தன்மை இருக்கு. ஸோ குருவோட தன்மை ரொம்ப முக்கியம். ஸ்தான பலம் என்று சொல்லப்படுகிற ஆட்சி, உச்சம், நீச்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல திக்பலம் என்று சொல்லப்படுகிற ராசி லக்னத்திலேயே இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல திருக்பலம் ஒரு சுக்கிரனின் பார்வை, பௌர்ணமி சந்திரனின் பார்வையில இருக்கிற போது நல்லா இருக்கும். அதே சனி, செவ்வாய், ராகு, கேதுவோட சேர்றது கூட அவ்வளவு தவறு இல்லை. ராகுவோட ஒரு 6 டிகிரி 7 டிகிரி 8 டிகிரியில போய் பீடிக்கும் பொழுது குருவின் ஒளி மட்டுப்படுகிறது, கம்மியாகிறது. ஸோ எத்தகைய தன்மையில இருக்குதுங்கிற பொறுத்து அந்த குரு நல்ல பலன்களையும் ஜாதகருக்கு ஒரு நல்ல தன்மையும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். சனி செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்படும் போது வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவும், ஜாதகரே கொஞ்சம் பாதிக்கப்பட்டவராகவும், முழுசான ஒரு அறிவு, ஒரு மூளை, ஒரு திடமான ஒரு செயல்திறன் இல்லாதவராக இருப்பார். ஸோ குரு முதன்மையான ஒரு கிரகம் என்று நீங்க தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தபடியாக எந்த கிரகம் ஓரளவுக்கு முக்கியம் அப்படின்னா ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற தனுசு லக்னத்துக்கு, தனுசு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய, குருவுக்கு மிகவும் நண்பராக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதியா வரார். செவ்வாய் திசை வரும் பொழுது நல்ல பலன் தான் கொடுக்கும். செவ்வாய் குரு பார்வை பெற்றுட்டார், கேட்கவே வேண்டாம். 2 ராஜயோகாதிபதிகள் சேர்ந்து செவ்வாயும் திக்பலம் பெற்று குருவால் சுபத்துவப்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பார். இடம், வீடு, பூமி, ரியல் எஸ்டேட்டு, மெடிக்கல் ரிலேட்டடு, கேட்டரிங்கு, சூடான விஷயங்கள், அந்த செவ்வாயோட காரத்தவங்க எல்லாமே ஜாதகருக்கு கை கொடுக்கும். அது எந்த ராசியில் எப்படி இருக்குது பொறுத்து நம்ம துல்லியமா சொல்லலாம். அதே சமயத்துல செவ்வாய் சனியோட சேரும் பொழுது பிராப்தங்கள் குறைகிறது. உங்கள் கர்ம வினைகள், செவ்வாயின் கர்ம வினைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப செவ்வாயின் அதிபதி ஆகிய பிறந்த குழந்தைகளோட விஷயங்கள் கொஞ்சம் சரியில்லை. மோட்சம் பெறுவது, வெளிநாடு விஷயங்கள், டிராவலிங்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். 12ஆம் வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய செவ்வாய் திசை கொஞ்சம் பாதிக்கப்பட்டதாக இருந்து பிராப்தங்கள் குறையதாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தினால் பாதிப்பு வரும். ஸோ அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் எவ்வளவு முக்கியமான ஒரு கிரகம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது எப்படி இருக்குதுங்கிறத பாருங்க. திக்பலம் பெற்று 10ஆம் இடத்துல திக்பலம் பெறும் பொழுது நல்ல தொழில் அமைப்புகள், லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுப்பார். விளையாட்டு அது மாதிரி விஷயத்துல வெற்றி பெற வருவார். அதே சமயத்துல செவ்வாய் பலம் குன்றி இருக்கும் பொழுது ஜாதகரை கொஞ்சம் தைரியம் இல்லாமல் கொஞ்சம் கோழையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுப்பார். ஸோ செவ்வாய்ங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு கிரகம். அது நான் சொன்ன தன்மையில நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல பலனும், கெட்டிருக்கும் பொழுது சனி ராகுவோட சேரும் பொழுது ஒரு மாதிரியான தீய பலனும் கொடுப்பார். கேதுவோட சேரும் போது ஒண்ணுமே நல்ல பலமான ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும். அடுத்தபடியான மிகவும் முக்கியமான கிரகம் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் பார்த்துட்டோம். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சூரியன், இன்னொரு பாக்கியஸ்தானாதிபதி, ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன், குருவின் லக்னாதிபதி, ராசி அதிபதி, மிகவும் நண்பராக வரக்கூடியவர்.
ஸோ அந்த சூரியன் நல்ல இடத்தில் உச்சம் பெற்று குரு பார்வை பெற்று விட்டால் நல்ல விஷயங்கள், 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்றால் நல்ல விஷயங்கள், நட்பு வீட்டில் இருந்துட்டா நல்லது. நீச்சமா இருந்தாலும் நீச்ச பங்கமாவது நல்லது. சனியோட சேராமல் இருக்கணும், ராகுவோட சேராமல் இருக்கணும், கேதோட சேராமல் இருக்கணும். இந்த ராகு கேதுகளோட சேராமல் சனியோட சேராமல் இருக்கும் பொழுது சூரியனோட அந்த 9ஆம் வீட்டு ஆதிபத்தியங்கள், கர்ம பலன்கள், நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய நல்ல தந்தை, நல்ல பூர்வீகம், நல்ல உயர்ந்த பதவி, அரசு சார்ந்த பலன்கள், சாதகமான பலன்கள் மாற நல்ல ஒரு அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சூரியன் வந்து சனி ராகுவால் பாதிக்கப்படும் பொழுது எல்லாம் இருந்தும் படிப்படியா பிரச்சனையில முடிஞ்சு இந்த நான் சொன்ன காரணத்துவங்கள் எதுவுமே சரியில்லாமல் அந்தந்த தசைக புக்திகள சில பாதிப்புகளை ஜாதகர் மேற்கொள்ள வேண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ குரு, செவ்வாய், சூரியன் மிகவும் முக்கியமான கிரகமாக, அருமையான கிரகமாக, தேவைப்படக்கூடிய கிரகமாக தசையாக தனுசு லக்ன தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிறது. அடுத்தபடியா வரவே கூடாத மிகவும் சுமாரான தசையாக கன்சிடர் பண்ணக்கூடியது சுக்கிரன். சுக்கிரன் வந்து ராசியதிபதி லக்னாதிபதி குருவுக்கு எதிர்மறையான கிரகம். சுக்கிர திசை 20 வருஷம் வரும்பொழுது ஜாதகரை வந்து கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு உண்டு. அது சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி ருணச்சத்ருபாவத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் கடன் விஷயங்கள், ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாகும். ராகுவோட சேரும் பொழுது ராகு திட்பலம் பெற்று சுக்கிரன் கெடுகிறார். சுக்கிர திசை நல்லா இருக்காது, ராகு திசை நல்லா இருக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு நன்றாக நட்பு வீட்டில் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு பகை பெற்று பாவத்துவமாக சனி செவ்வாய் ராகுவோட சேரும் பொழுது ஒரு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நமக்கு கர்மா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சுக்கிரனுங்கிறது என்ன? பெண்கள் விஷயங்கள், ஹோட்டல், வண்டி, வாகன விஷயத்துல நமக்கு பிராப்தங்கள் குறைவு, அது மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கிர திசையில பாதிப்புள்ளாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையில குரு 5ஆம் பார்வையா பார்த்து ஓரளவுக்கு ஒளி பொருந்திய நல்ல அமைப்புல இருக்கும் பொழுது 4ஆம் இடத்துல திக்பலம் பெறும் பொழுது சுக்கிரன் ஓரளவுக்கு அந்த 6ஆம் வீடு வழியாக ஒரு விசித்திரமான ஒரு குதர்க்கமான வழியில ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சொகுசு வாழ்க்கை உண்டு, நல்லாவே ஓரளவுக்கு வளமா வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்து உங்க கர்ம பலன் எப்படி செயல்பட போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஓரளவுக்கு நியூட்ரலான பிளானட் பார்த்தீங்கன்னா சனி 2க்கும் 3 கூடியவன், ஓரளவுக்கு நட்பு வீட்டில இருந்து குருவின் பார்வையில சுக்கிரனோட சேர்ந்துட்டு இருந்தா நம்ம நல்லது. 5ஆம் இடத்துல புத்திர விஷயத்துல வந்து நீச்சமா இருந்தாலும் குரு பார்வை பெற்றுட்டா தப்பு இல்லை. அதே ராகுவோட சேர்ந்துட்டார், செவ்வாயோட சேர்ந்துட்டார்னா புத்திர தோஷத்தை கொடுத்துருவார். ஸோ உங்கள் ஜாதகத்துல சனி எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாருங்கிறத நீங்க பாத்துக்கங்க. அது ஒரு நியூட்ரலான ஒரு பிளானட் தான். புதன் பாதகாதிபதியா வரார். உபய லக்ன உபய ராசிக்கு பாதகாதிபதியா வருவார் வந்து புதன். புதன் வந்து ராகு கேதுகளோட சேருவது தவறு, அதே சமயத்துல சனி செவ்வாயோட சேருவது தவறு. ஸோ புதன் வந்து பாதக வீட்டிலேயே கனெக்ட் ஆகி சில தசாபுக்திகள் நடக்கும்போது பாதகமான செயல்கள் ஜாதகருக்கு ஒரு பாதகத்தை கொடுக்க வாய்ப்பு உண்டுங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸோ புதனுங்கிறது ஓரளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். ஸோ கடகம் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியாக வருகிறார். ஜாதகருக்கு ஆயுசை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வெளி மாநிலத்தை செல்லக்கூடிய இதாகவும், சந்திரன் கொஞ்சம் கெட்டு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இக்கட்டான ஒரு கேவலம், பிரச்சனைகள், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதே சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரனாக செவ்வாயோட ராஜோகாதிபதியோட சேர்ந்து அல்லது குருவோட சேர்ந்து குருவோட பார்வையில இருக்கும் பொழுது உயில் விஷயங்கள், அன்னன் இன்கம், பார்ட்னர் மூலமா சம்பாதிக்கிறது, கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவனுங்கிற மூலமா நல்ல சொத்து சேர்ப்பது, ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகளோட வாழ்வதுங்கிற மாதிரி கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்காருங்கிற பார்த்தா அத்தகைய பலன்கள் நீங்க எடுத்துக்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கள். கர்ம பலன் வந்து தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கையிலேயே உங்களோட ஜாதகத்தை துல்லியமான கிரகங்களை பார்த்து எந்த டிகிரியில் இருக்குங்கிறது நல்லா பார்த்தா இன்னுமே துல்லியமான எந்த மாதிரி லைஃப் அடுத்த ஷார்ட் டேர்ம்ல போகுது, லாங் டேர்ம்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்லபடியாக பார்த்து அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.